ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க. ஆக்சுவலாக இந்த பிளேஸுக்கு நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிலாம் போகலைங்க. நாங்கள் ஒரு பர்சனல் ஒர்க்காக தாங்க போனோம் அந்த ஊருக்கு. அப்படி போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தது தாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தோம். சரி ஓகே, பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்தோங்க இந்த பிளேஸுக்கு. நாங்கள் ஒரு பர்சனல் ஒர்க்குன்னு சொன்னேனுங்க, அது என்னன்றதை சொல்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தவங்களுக்காவது யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். என்னென்னா, நாங்கள் மொபைல் வந்து சாம்சங் பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே அந்த டிஸ்பிளே வந்து போயிடுச்சுங்க. ஓகே, சரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டோம். கேட்டதுக்கு டிஸ்பிளே வந்து ஒரு 12,000 15,000 வரைக்கும் செலவாகும்னு சொன்னாங்கங்க. ஓகே, நம்மள்ட்ட வாரண்ட்டி பீரியட் இருந்துச்சுங்க. அதில் நம்ம வந்து கால் சென்டருக்கு கால் பண்ணி பேசி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். உடனே ஓகே பண்ணிட்டாங்க. அந்த வாரண்ட்டி பீரியடுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மொபைலை ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி தரதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் நாங்கள் கும்போணத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தோம். அவங்க ஃப்ரீயாகவே டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டாங்க. மொபைல் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு மாற்றினதும். அவங்க இதுக்காக நம்மள்கிட்ட வாங்கிட்ட சார்ஜ் பார்த்திங்கன்னா லேபர் சார்ஜ் மட்டும்தான், 500 ருபீஸ் ஒன்லி. அவ்வளோதான் அவங்க வாங்கிட்டாங்களே. நீங்களும் வந்து அந்த மாதிரி மொபைல் ஏதாச்சும் வாங்கிட்டு வாரண்ட்டி பீரியட் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணி உங்களோட இதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது நம்ம யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டு என்ட்ரன்ஸில் நிறைய பேர்ட்ஸ் மாதிரியான கண்காட்சி நிறையா போட்டிருந்தாங்க. அதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே வந்ததும் நிறைய டாய்ஸ் ஐட்டம் தாங்க நிறையாவே இருந்துச்சு. டாய்ஸ் ஐட்டம், ஃபேன்சி ஐட்டம். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து அப்படியே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, ஸ்பைசஸ், இது எல்லாமே நிறையா இருந்துச்சு. நம்ம பாப்பா வந்து டாய்ஸ் நிறையா எந்த பிளேஸ்க்கு போனாலுமே நிறையா வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த டைம் வந்து கேம்ஸ் விளாண்டுட்டு வந்து வாங்கிக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு கேம்ஸ் விளாட்றதுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டோங்க. அவளும் இதை காட்டி அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எப்போ எந்த பிளேஸுக்கு போனாலுமே ஒரு பொருளாச்சும் அவளுக்கு வாங்கி ஆகணுங்க. இது எப்போதுமே வழக்கமாகவே வச்சுருக்கிறாள். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே வந்தீங்கன்னாக்கா 10 ரூபா 20 ரூபாய்க்கு உள்ள பொருள்லாம் நிறையா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, அந்த கடத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கேம்ஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பி பாப்பாவுக்கு எது வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி கேம்ஸ்லலாம் போகலாம், அவளை அனுப்பிச்சுடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம பாப்பா ட்ரெயின்னாக ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினில் போனாங்க அவங்க. ஒவ்வொரு கேம்ஸுக்குமே ஒவ்வொரு இது வந்து ஃபீஸ் வச்சுருக்காங்க. 40 ருபீஸ்லேருந்து 50 60 அந்த மாதிரி. அதில் நிறைய பெரியவங்களும் வந்து கூட போயிட்டு வரலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா கூட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு வந்தோம். பார்த்திங்கனாக்கா இங்கே நைட் டைமில் நல்லா வர்றது சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லாவே அந்த கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போடுறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது பெரிய இதை பார்த்திங்கனாலே ராட்டினத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பகலில் வந்தாக்கா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. இது அந்த நைட் டைம்லங்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ட்ராகன் ட்ரெயின் இருந்துச்சு. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு நானும் பாப்பாவும் அதில் போயிட்டு வந்தோங்க. பரவாயில்ல, ஒரு 60 ருபீஸுக்கே வந்து ஒரு 10 ரவுண்ட் போல் போயிட்டு வந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு.
சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று ரைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிங்கிளாக அந்த இதுலேயே வந்து ராட்டினத்துலேயே இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு காதில் ஹெட்செட்டு இதை போட்டிருந்தாங்க. யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் தனியாக என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் அப்படியே நம்ம கொஞ்சம் கேப்சர் பண்ணியாச்சு இதில். நெக்ஸ்ட்டு வந்து முடிச்சுட்டு வெளியில் வரலான்னு பார்க்கும்போது பாப்பா வந்து இந்த ரைடு வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சா. ஓகே, ஃபைனலாக இதில் நம்ம போகலான்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நாங்கள் அமுச்சிவிட்டோம். இதில் பார்த்திங்கனாக்கா 3 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னாக்கா கார் ஒன்று இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு பைக் இருந்துச்சு, அடுத்தது ஹெலிகாப்டர். இது 3மே இருந்துச்சு. ஆனால் எதில் போகலான்னு கேட்டதுக்கு ஹெலிகாப்டரில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா பைக்கு காரு நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஹெலிகாப்டருங்கும்போது கொஞ்சம் கீழேருந்து மேலே போயிட்டு அப்படி வர மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவளுக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்தா. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இந்த ப்ளேஸு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் போனோங்க. நல்லா ஃபுல்லாக சுற்றி வந்ததுக்கு நல்லா வேர்த்துருச்சுங்க. வேர்த்ததுக்கு அதுக்கும் அந்த தண்ணிக்கிட்ட போய் நிற்கும்போது அவ்வளோ ஜில்லுன்னு ஒரு காற்று, அந்த மலைத்துளி மாதிரி அப்படியே அந்த சாரல் கொஞ்சம் அடிச்சுதுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த வாட்டர் ஃபால்ஸில் நம்ம நின்னோன்னா எந்த அளவுக்கு சாரல் அடிச்சா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக இங்கேருந்து கிளம்பிட்டோம்.